ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கூலர் அண்ட் கேசி கொலாபில் வந்திருக்க புது ஆடியோ கூலர் பீஸ்ட் ஐஎம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் ரிவ்யூவும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்தலாம். ஓகே, இதான் இந்த ஆடியோ கூலர் பீஸ்ட் ஐஎம் வர பாக்ஸ். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு கவர் இருக்குது. இந்த கவர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிலிக்கான் ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தமாக நமக்கு வந்து 3 பேர்ஸ் ஆஃப் சிலிக்கான் ஏர் டிப்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஐஎமோட டிஃபால்ட்டாக வர செட் ஆகலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கவர் இருக்குது. இதில் நமக்கு வந்து ஒயர் வந்து இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்குது வந்து டைப் சி வெர்ஷன். பட் இதுலேயே நம்ம 3.5 mm வெர்ஷன் வந்து இருக்குது. இங்கே டைப் சியில் நமக்கு வந்து இன்லைன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடில் மைக் வந்து இருக்குது. தென் டாப்பில் நமக்கு வந்து 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கவர் இருக்குது. இதில் நமக்கு வந்து ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இங்கே டிசைனும் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ டிசைன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட் நமக்கு வந்து மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே ரெசின் இருக்கனால பேக் சைடு நமக்கு அந்த டிரைவரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். இங்கே ஃப்ரண்ட் சைடு ஐஎம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து கேசியோட லோகோ வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு நமக்கு வந்து ஆடியோ கூலரோட லோகோ வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாக்ஸில் வந்து டிஃபால்ட் இயர் டிப்ஸே வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் சரியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தா மாற்றி போட்டுக்குங்க. ஏன்னா ஃபிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்டிங் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து சாங் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு இயர் டிப்ஸ் வந்து செட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னா மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஃப்ரீ சில்வர் பேடட் காப்பர் கேபிள் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தா கேபிள் பொறுத்த வரைக்கும் கேசியோட கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎம் நமக்கு வந்து 2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 3.5 mm அதுக்கப்புறம் டைப் சி வேரியன்ட் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டைப் சி வேரியன்ட். நீங்கள் வந்து பேக் சைடு டைப் சி போட்டு வந்துருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இன்லைன் கண்ட்ரோல் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதில் 3 பட்டன் வந்து இருக்குது. பேக் சைடில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 பட்டன் வச்சு நம்ம சாங் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். தென் அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து பார்த்தா போகும். இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பிள் வந்து கேளுங்க. ஓகே, இந்த ஆடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சவுண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே பேக் சைடு நமக்கு வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இந்த ஐஎமோட மைக் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கேபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா இந்த கேபிள் நல்ல ஒரு பிரைடட் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பெருசாக வந்து சிக் ஆகவே ஆகாது. நம்ம எங்கே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்து போய்க்க முடியும். திரும்பி எடுக்கிறது வந்து பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10 mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே டைனமிக் டிரைவர் நமக்கு வந்து பார்த்தா லோ ஃப்ரீக்வன்சிஸில் ஹேண்டில் பண்ணும். இங்கே லோ ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு வந்து பார்த்தா பேஸ் தான். அந்த பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு பஞ்சான பேஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. நல்லா டீப்பாக வந்து பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் வோக்கல்ஸோட குவாலிட்டி ஒரு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல டீட்டெயில் வந்து பார்த்தா கிடைக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கேமிங் ஐஎம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமிங்க்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஐஎம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த ஒயர்லெஸ் நெக் பேண்ட் அதுக்கப்புறம் டிடபிள்யூஸ்லாம் வந்து லேட்டன்சி வந்து இருக்கும். பட் இந்த ஒயரில் நமக்கு வந்து லேட்டன்சின்ற சுத்தமாக வந்து பார்த்தா கிடையாது. உங்களுக்கு அந்த பிஜிஎம்ஏ கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஐஎம் வந்து பார்த்தா கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஐஎம் வந்து வர சவுண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப லவுடாக இருக்குது. அதனால் 60 to 70% வால்யூம் வச்சு கேட்கும்போது நல்லா ஒரு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐஎம்க்கு நமக்கு வந்து இப்போ ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை ஆடியோ கூலர் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டு உங்கள் ஐஎம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணிடும். ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈக்யூலாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஈக்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா சில ப்ரீசெட் வந்து இருக்கும். இல்லை நம்மளே வேணாலும் மேனுவலாக வந்து பார்த்தா கஸ்டம் ஈக்யூ வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கூட நீங்கள் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து பார்த்தா கான்செப்ட் கார்டு வெப்சைட்டில் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. இந்த ஐஎம் நமக்கு வந்து 3.5 mm அதுக்கப்புறம் டைப் சி 2 வேரியன்ட்ல வந்து இருக்கு. 3.5 mm நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபா பிரைஸ் சேல் பண்ணுறாங்க. டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா 1350 அந்த பிரைஸ் சேல் பண்ணுறாங்க. இதே சேம் ப்ராடக்ட் நமக்கு வந்து அமேசான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 3.5 mm நமக்கு 1379 ரூபா வந்து இருக்குது. டைப் சி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1697 அந்த பிரைஸில் வந்து பார்த்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஐஎம் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஐஎமோட 3.5 mm வேரியன்ட் நமக்கு வந்து 1100 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 1100 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் நெக் பேண்ட் வாங்குறீங்க, டிடபிள்யூஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் நல்ல சவுண்ட் குவாலிட்டி பேஸ் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஎம் சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.